ஹலோ வணக்கம். இப்போது நவடேஸ் யங் கேர்ள்ஸ் எல்லாம் காலேஜ் போகிற கேர்ள்ஸு ஸ்கூல் போகிற கேர்ள்ஸ் எல்லாம் கூட ஹேர் ஃபால் நிறைய இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ரைட்டா? அந்த ஹேர் ஃபால்க்கு அந்த எண்ணெய் இந்த எண்ணெய்லாம் தைக்கிறதுனாலலாம் வளராது. சில முக்கியமான பிரின்சிபிள்ஸ் இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடியில் அயர்ன் கண்டென்ட் குறைஞ்சாலோ ப்ரோட்டீன் குறைஞ்சாக்க ஹேர் ஃபால் வரும். ரைட்டா? அதனால் போதிய அளவுக்கு அயர்ன் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டும் சாப்பிடணும், அண்ட் டேப்லெட்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம், அது சாப்பிடுங்க. அதே நேரத்தில் ப்ரோட்டீன் ஃபுட்டை நிறைய எடுத்துக்கோங்க, பருப்பு வகை நிறைய எடுத்துக்கோங்க. ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் இருக்கான்றது, பொடுகு இருக்கான்னு பார்த்துக்கணும். அது இருந்தால் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து பொடுகு எடுத்துடணும். அண்ட் இப்போ நவடேஸ் இந்த பொட்டாசியம் டெரிவேட்டிவ் இருக்கிற ஒரு ஆயில் அவைலபிளாக இருக்குது. அது டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனில் தான் கிடைக்கும். அதுவும் கொஞ்சம் சொட்டையாக தான் அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணி ரெகுலர் டயட்டை நல்லபடியாக நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலே ஹேர் ஃபாலும் குறையும், ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். கூடவே தைராய்டு ப்ராப்ளம் இருக்கானோ பார்த்துக்கோங்க. ரைட்டா? இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஹேர் ஃபால்லேருந்து நீங்கள் ரிலீஃப் கிடைக்கும். ஓகேவா?